பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் செய்வோமா? யாரிடம் செல்வோம் இறைவாம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவாம், இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. யாரிடம் செல்வோம் இறைவாம், அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ, அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணை பாய், ஆதரித்தே அரவணை பாய். யாரிடம் செல்வோம் இறைவாம், மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையாம். மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையாம். குணமதிலே மாறாட்டம், குணமதிலே மாறாட்டம். குவலயந்தான் இணைவதே பூ, குவலயந்தான் இணைவதே பூ. யாரிடம் செல்வோம் இறைவாம், வேறறுந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல், வேறறுந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல் உலகிருக்கும் நிலை கண்டு, உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காது, உமது மனம் இறங்காது. யாரிடம் செல்வோம் இறைவாம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவாம், இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. Thank you Jesus. Lava shara la buma kara lava mahurabe sarira baba baba baba. தேவனே மக நன்றி சுவாமி. யாரிடத்திலே நாங்கள் போவோம் என் ஆண்டவரே? ஆமாண்டவரே, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. ஆறுதல் அளிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம். நோய்களை சுகப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம். துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஆண்டவரே ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் சுவாமி. நன்றி சுவாமி. வேறு யார் இடத்துல நாங்கள் போக மாட்டோம். ஏசப்பா, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் வணங்குகிறோம், உண்மையே நாங்கள் தேடி வருகிறோம் சுவாமி. கொடாக்கடி ஸ்தோத்திரம் சுவாமி. லகுஷரலாமா தேவனே மக நன்றி. கொடாக்கடி ஸ்தோத்திரையா தேவனே மக நன்றி அப்பா. கொடாக்கடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமாண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க சுவாமி. யார் நான் யாரிடத்துல போவேன் என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, யாரிடத்துல போய் சொன்னால் நான் சொல்வதை கேட்பார்கள் என்று சொல்லி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கு போனால் என் விடுதலை கிடைக்கும், எங்கு போனால் நோய் சுகமாகும், எங்கு போனால் இந்த காரியத்துக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வழியில் நீ தொடரும் சுவாமி. ஆறுதல் படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க. உண்மையே அவர்கள் தேடி நாடி வர கிருபை செய்யுங்க. வேறு எதையும் நாடி தேடி ஓடாதபடி ஏசப்பாவை நம்பி வரட்டும். நாமம் மகிமைப்படட்டும். அவர்கள் தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு விடையை காண்பீங்க. பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை கொடுங்க. என்னென்ன காரியங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்குமா. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பந்தனரே உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் வார்த்தையில் உண்மையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொய் உரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடாகொடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க. இது பார்க்குற பிள்ளைகளுக்கும் எத்தனையோ நன்மைகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? கொடாகொடி ஸ்தோத்திரையா. இந்த நாளுக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, யாரிடத்தில் சொல்வோம்? இறைவா. இந்த உலகத்தில் அநேக மக்கள் திக்கு தெரியாதபடி யாரை தேடி நாம் போக வேண்டும்? இந்த காரியத்துக்கு யாரிடத்திலே நான் போனால் என் விடை கிடைக்கும்? யார் எனக்கு உதவி செய்வா? யார் இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவா? யார் இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவா? அலைந்து தெரிந்து எங்கெல்லாம் செல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி போகும் பொழுது கட்டாயம் இது எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை உண்டு. ஒரு வேளை தாமதமானாலும் கட்டாயம் ஒரு விடுதலை கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68 இப்படியா சொல்லுகிறது. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்ல அப்படி சீஷர்கள் சொல்லுகிறார்கள். யாரிடத்திலே நாங்கள் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. வேறு எந்த வேதாத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? நித்திய ஜீவ வசனத்தை அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி நட என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? என்னிடத்தில் வா என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எழுதியிருக்கிறது. யாராவது அப்படி சொல்வார்களா? துன்பம், துக்கங்கள், பண பிரச்சனைகள் வரும் பொழுது நம் உற்றார் உறவினர்கள் ஓடி போவார்கள். ஒரு சின்ன வேலையை கூட செய்ய மாட்டார்கள். இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முடியாது என்று சொல்வார்கள். கஷ்டம் வரும் பொழுதுதான் அவர்கள் உண்மையான முகங்கள் நமக்கு தெரியும். உண்மையாய் நேசிக்கிறார்களா, இல்லாவிட்டால் போலியாய் நேசிக்கிறார்களா? அதை நம் பாடுகள் அனுபவிக்கும் போது, வியாதிகள் வரும் பொழுது, பண கஷ்டங்கள் வரும் பொழுது, அப்பொழுதுதான் உண்மையான முகம் தெரியும். உண்மையான முகம் தெரியும். ஏசாயா
10:22 நியாயாதிபதிகள் அநியாயமாய் இந்த காலத்திலும் தீர்ப்பு சொல்கிறார்கள், ஏழைகளை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அநியாயமாய் தீர்ப்பு செய்து அவர்கள் வேதனைப்படும்படியான காரியங்களை செய்கிறார்கள். அநியாயமாய் தீர்ப்புகளை செய்வர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடுப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? அநியாயமாய் நியாயம் தீர்ப்பு செய்துவிட்டு உல்லாசமாய் இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நியாயம் தீர்ப்பு அந்த நாளிலே நீங்கள் எங்கே ஓடுவீங்க? எங்கே ஓடுவீங்க? யாரிடத்தில் போவீங்க? இப்படி செய்துவிட்டு நீங்கள் யாரிடத்தில் போக முடியும்? யாத்திராகமம் 33:14 எப்படியாசு? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், நான் உனக்கு முன்பாக நான் செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவோ. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களை விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். தேவனை நாடி போவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். அதுதான் தேவன், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எண்ணாகமம் 14:14 இப்படியா சொல்லுது? கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தீர்க்க தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இஸ்ரவேல் மேல் நிற்கிறதையும், பகலிலே மேக தூணிலும் இரவிலே அக்கினி தூணிலும் நீர் இவளுக்கு முன்பாக செல்கிறதை கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தில் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் அவர் நின்றார், அக்கினி ஸ்தம்பமாய் நின்றார். அதுதான் தேவன், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் போகும் பொழுது நமக்கு அவர் பாதுகாப்பு அளிக்கிறார். நம்மளை பாதுகாத்துக்கு நமக்கு முன்பாக செல்லுகிறார். அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். உபாகமம் 1:30 இப்படியாய் சொல்லு, அவளுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போல வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பேற்பட்ட தேவன் ஏன் அவரை நாடி போகும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நமக்கு முன்பாக அவர் செல்வார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாரிடத்தும் போக வேண்டாம், எந்த மனுஷனும் நாடி போக வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம் நீங்கள் தேடி போகும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு செய்கிறார். யோவான் 10:4 இப்படியாய் சொல்லுவது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. தேவன் தன்னுடைய மந்தைகளை மேய்க்க வல்லவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை முன் நடத்துகிறார். அவரே முதல்ல போகிறார், அதற்கு பின்னாடி அந்த ஆடுகள் போகிறது. அதேதான் தேவன் நம்மளோடு கூட நடப்பார். அப்படியே விட்டு போக மாட்டார். அவரை நாடி போகும் பொழுது, அவரே பின் சென்றும் பொழுது தேவன் வழி நடத்துவார். நம்மளுக்கு அந்த
அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் ஆகாரத்தை கொடுக்கிறான். எந்த வழி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடுகளுக்கு வழி காட்டுகிறான். அதே மாதிரி அவரை நாடி போகும் பொழுது யாரிடத்தில் போவோம் என்று நீங்கள் திகைத்து கொண்டு இருந்தால் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னை நாடி வா, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன், நல்ல வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவரை நாடி போகும் பொழுது இப்படியாய் நடக்கும். நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாய் இருந்து வழி நடத்துவார். அவரை நாடி போகும் பொழுது யாரிடத்தில் போவோம் என்று நாம் ஏங்கிக் கொண்டு இருப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவோமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். இந்த அலைபோது இந்த உலகத்திலே என்ன செய்வது என்று அறியாதிருக்கிற நேரத்திலே என்ன யாரிடத்தில் போய் செல்வோம், என்ன செய்யணும் என்று ஒரு விடையும் தெரியாத நேரத்திலே ஆண்டவர் சமூகத்திலே அமைதலாய் போய், ஆண்டவரே இந்த அலைச்சலை பாருங்கய்யா, இந்த வேதனையை பாருங்க என்று ஒவ்வொரு சமூகத்திலே நம் பாரங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆதரிப்பார். ஆதியாகமம் 21:14 இப்படியா சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருக்கு தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெத்சாபாவிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இந்த தண்ணீர் செலவழிந்த பின் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த நேரத்திலே அந்த பிள்ளைக்கு குடிக்க தண்ணீரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வன் பார். அந்த ஆகாரம் தன்னுடைய அந்த ஆபிரகாம் ஆகாரை தன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறான். எதனால? தன் ஆட்சிக்கு அவள் கீழ்ப்பிடிந்து நடக்காதனால, அவளையே அவளுக்கு உதவி செய்த அந்த சாராளை எதிர்த்தபடியினால் அவள் தள்ளப்பட்டாள், ஆகார் தள்ளப்பட்டார். நாமும் கூட சில தவறுகள் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது நாம் அலைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது, எதனால் வந்தது நமக்கு தெரியாது. ஆண்டவரை நாம் பகைக்கும் பொழுது, ஆண்டவர் விட்டு விலகும் பொழுது, ஆண்டவரை மறக்கும் பொழுது இப்படிப்பட்ட அலைச்சல் உண்டாகும். என்ன செய்வது என்று தெரியாது, எதனால் இது வந்தது என்று தெரியாது. நாம் அலைந்து திரிந்து கொண்டே இருப்போம், ஒரு பதிலும் கிடைக்காது. அதுதான் நம் அலைச்சலை பார்க்கிறார். அந்த நேரத்திலும் ஆகாருக்கு ஆண்டவர் மனதிறங்குகிறார். அவள் அந்த சாராளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தையெல்லாம் மறந்து அவளுக்கு போய் ஆகாருக்கு உதவி செய்கிறார். கூட இந்த கணவன் உதவி செய்தானா? யாரும் அவளுக்கு வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவளுக்கு உதவினார். தூதர்களை அனுப்புகிறார், அவளுக்கு உதவி செய்ய தூதர்களை அனுப்புகிறார். நம் மலைச்சலையில் பார்க்கிறார். அதுதான் கர்த்தர், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும், அவர் விட்டு விலகி வாழ்ந்தாலும், அழும் பொழுது, அன்று நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது தேவன் மனதிறங்குவார். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவார், மனதிறங்குவார். அந்த வேளையிலே நம் துன்பத்தையும் அந்த அலைச்சலையும் பார்ப்பார். பாவம் எவ்வளோ அலைகிறார் என்று சொல்லி அந்த அலைச்சலை பார்ப்பார், மனதிறங்குவார்.
அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரிடத்தில் போவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் போகும் பொழுது நம் அலைச்சலை மாற்றுகிறார், அலைச்சலை மாற்றுகிறார். அதற்குண்டான காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்து கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த நேரத்திலே குடிக்க தண்ணீர் இல்லாததுனாலே அழுகிறார். அதே ஆண்டவர் பார்த்து சும்மா இல்லை, நமக்கும் ஆண்டவர் செய்கிறார். நம் அலைச்சலை பார்க்கிறார். பாவம், எவ்வளோ நாள் இந்த பிள்ளை அவதிப்படுவார் என்று சொல்லி ஒரு நாள் மனதிறங்கி நம்மளுக்கு அதுக்குண்டான உதவியெல்லாம் செய்வார். எண்ணாகமம் 32:13 வாசிப்போம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைய பண்ணினார். அதான் தேவனுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நின்றார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள். அவர்கள் கோபம் வருகிறது. 40 வருஷம் அவர் அலைய பண்ணினார். அதுதான் கர்த்தர் அவளுக்கு பாடம் கற்பிப்பார். என்னால் தான் நீ செழித்திருக்கிறாய், என்னால் தான் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறார், இதை தெரிந்து கொள் என்று சொல்லி அலைய விடுவார். அப்பொழுது அவர் மனம் திரும்பினால் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். மனம் திரும்பாமல் போவார்கள், ஆனால் கோபாக்கினிக்கு உள்ளாவார்கள். சங்கீதம் 56:8 இப்படியாய் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீ எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருதியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நாம் கண்ணீர் விடும் பொழுது அந்த நேரத்தில் அலைச்சல் அலைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கும் பொழுது, அழுகும் பொழுது அவை எல்லாவற்றையும் கணக்கிலே வைப்பார். பாவம், என் பிள்ளை இவ்வளோ நாள் அழுது இருக்கிறது என்று கணக்கில் வைத்து அதற்குண்டான பதிலை தருவார். அதுதான் கர்த்தர். எரேமியா 4:1 இப்படியா சொல்வது, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கும் மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திருவதில்லை. சில பேர் ஆண்டவரை தேடி வருவார்கள், எல்லாவற்றையும் விட்டு திருப்பியும் அந்த விக்கிர ஆராதனைக்கே போய்விடுவார்கள், பழைய வாழ்க்கைக்கே போய்விடுவார்கள், பின்மாற்றத்திலே போய்விடுவார்கள். பொல்லாப்பு, ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது நாம் அலைந்து திரிந்து கொண்டே இருப்போம். அதுக்கு முடிவில்லாதபடி இருக்கும். ஒரே அலைச்சலாக இருக்கும், எழுந்த உடனே அலைச்சலாக இருக்கும், அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய கோபம் நம்மேல் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் மனம் திரும்பினால் இவெல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். யூதா 1:13 இப்படியா சொல்லுது, தங்கள் அவமானங்களை துறை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மார்க்கம் தப்பி நடப்பார்கள், தேவனை விட்டு விலகி அந்நிய காரியங்களை, அந்நிய தேவர்களை, அந்நிய மதங்களை நாடி போவார்கள். இவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. காரிருள். அப்படி மார்க்கம் தப்பி ஆண்டவரை விட்டு விலகி மதம் மாறி ஆண்டவர் பிள்ளையை விட்டு பிசாசின் பிள்ளையாய் மாறும் பொழுது அலைந்து கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. காரிருள். இப்பொழுது அவர்கள் நன்றாயிருக்கலாம், உயர்ந்த பதவியிலே இருக்கலாம், மதம் மாறி நான் இந்த ஜாதி என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு இருக்கலாம். இல்லை,
இவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அலைந்து கொண்டே தான் இருப்பார்கள், நிம்மதியே இருக்காது. இதுதான் கர்த்தர். அப்பொழுதுதான் அவளுக்கு அறிவார்கள். கடைசி நேரத்தில் தான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது சந்தோஷமாக இருப்பார்கள், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் வரும், அப்பொழுது அலைவார்கள். அலைந்து திரிந்து கடைசியிலே அவர் காரிருளே தள்ளப்படுவார்கள். ஏசாயா 49:12-13 இப்படியாய் சொல்லுது, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியின் குழிகளே பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வான். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சிறுமையானவர்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்கள், குடும்பத்திலே சில பேர்களை வெறுப்பார்கள். சில பேர் ஜாதி நிமித்தம் வெறுக்கப்படுவார்கள். சில பேர் பதவி நிமித்தம் வெறுக்கப்படுவார்கள். இவன் சாதாரண வேலை செய்கிறான் என்று சொல்லி வெறுக்கப்படுவார்கள். நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இவர்கள் தாழ்ந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சில பேர் வெறுப்பார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பேன். அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல் தருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:3 இப்படியா சொல்லுது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் வனாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போலும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாங்க போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுவதற்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திமாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களே துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தேவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உலகம் அவர்களை வெறுத்தால் தேவன் ஆறுதல் அளிப்பார், தேவன் சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். இதான் கர்த்தர், இதான் இயேசு கிறிஸ்து. அவர் அண்டி வரும் பொழுது என்ன செய்கிறார்? சங்கீதம் 2:12 இப்படியாய் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவர் கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி குளிர யாவரும் வாக்கியவான்கள். அவர்களை அண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது நாம் வாக்கியவானாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 73:28 இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கோ தேவன் அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிளையெல்லாம் சொல்லி இருக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிட்டவைகளும் தம்மை அண்டிக்குள்ளுக்கு அவர் கேடகமானவர். அவர் நமக்கு கேடகமாய் இருப்பார் என்று எழுதுகிறது. அவரை நாடி அவரை அண்டி வாழும் பொழுது தேவன் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தை மாத்திரம் இல்லை, நாம் பாக்கியவானாய் இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தர் மேல் என் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதத்தில். அவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அவரே அண்டி நாம் வாழ வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமானவர். அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவரே நம் கோட்டை. உபாகமம் 33:27 இப்படியாய் சொல்லுது, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று
சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன்! நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், நமக்கு நித்திய புயமாய் இருக்கிறார், நம்மளுக்கு ஆதரவாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை துரத்துவார், அழித்து போடுவார். இதுதான் நம்முடைய தேவன். கீதம் 7:1 வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். 17:7, 25:20. 17:7 முதல்ல, அப்புறம் 25:20. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். 25:20. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலம். அவர் நம்பி இருக்கும் பொழுது, அடைக்கலம் புகும் பொழுது, அவர் நம்பி அவரிடத்திலே போகும் பொழுது நம்மை வெட்கப்பட விட மாட்டார். நமக்கு கிருபை அளிக்கிறார், நமக்கு ரட்சிப்பு அளிக்கிறார், துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என்னை விலக்கி ரட்சியும் என்று எழுதியிருக்கிறது. தேவன் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி போக வேண்டும், அவருக்குள் அடைக்கலம் புக வேண்டும். சங்கீதம் 91:2 இப்படியாக சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் தமது செல்லானை உன்னை மூடுவார், அவரது சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். தேவனுக்குள் நம் அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, தேவனை நம்பி நாம் போகும் பொழுது, தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தமது சிறகுகளினாலே நம்மை மூடுவார், அப்படி சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். சத்தியம் உன் பரிசையும் கேடகமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், அவரை நம்பி அவருக்குள் அடைக்கலம் புகும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆதரித்து அரவணைக்கிற தேவன் நம் தேவன். நம்மளை ஆதரிக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன். நம்மளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், நம்மளை கேவலமாய் பேசி உன்னை சாகடிப்பேன், உன்னை இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆதரித்தார். அந்த நேரத்தில் நமக்கு ஆதரிப்பார், நம்மை அரவணைப்பார். 2 நாளாகமம் 32:17. தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருக்கிறது போல, எசேக்கியாவின் தேவனும் தம் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். 22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். பாருங்க, அவன் எதிர்த்து கேவலமாய் தேவனை நிந்திக்கிறான், அந்த ராஜாவை நிந்திக்கிறான், தேவனை நம்பி இருக்கிறவர்களை நிந்திக்கிறான். தேவன் சும்மா இருந்தாரா? தேவன் சும்மா இருக்கவில்லை. அவன் கைக்கு நீங்களாக்கி அவனை ரட்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய அந்த சனகெரிப்பு அவனுக்கு விலக்கி, அவன் கைக்கு விலக்கி தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். அவர்களை சுற்றத்தாரும் விலக்கி ஆதரித்து நடத்தினார். அதுதான் தேவன். நம்மளை பார்த்து ஏளனமாய் பேசினாலும், நிந்தித்தாலும், அவமானப்படுத்தினாலும் தேவன் சும்மா இருப்பார் என்று நினைக்க வேண்டாம். தேவன் வந்து இறங்குவார், அந்த இடத்துல வந்து நிற்பார், நம்மளுக்கு ஆதரிப்பார், நம்மளுக்கு வழி நடத்துவார், அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார். சங்கீதம் 119:17
இப்படியாய் சொல்லுது, என்னை ஆதரித்துள்ளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்கள் பேரில் நோக்கமாயிருப்பேன். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை நாம் தேடி போகும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நம்மேல் நோக்கமாயிருப்பார். அதுதான் தேவன். அப்போஸ்தலர் 13:18 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவளை ஆதரித்தார். 40 வருஷம் இஸ்ரவேலை தேவன் ஆதரித்தார், வனாந்தரத்திலே பாதுகாத்தார், வழி நடத்தினார், அவளை அன்றாட உணவுகளெல்லாம் சந்தித்தார். அதுதான் அவரை நாடி போகும் பொழுது யாரிடத்தில் போவோம்? இயேசு கிறிஸ்து இடத்தில் வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், போராட்டங்கள் வரும். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மல்ல, துரத்தனோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டங்கள் வரும். தேவனை தேடி போகும் பொழுது அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். பிசாசின் மூலம் போராட்டங்கள் வரும், மனுஷர்கள் மூலம் போராட்டங்கள் வரும். தேவன் அவை எல்லாவற்றும் விலக்கி நம்மளை பாதுகாப்பார். அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர், அதுதான் இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஒன்று தீமோத்தேயு 6:12 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பா நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். விசுவாசத்திலே நாம் போராட வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியான போராட்டம் நமக்கு வேண்டும். தேவனை தேடும் பொழுது, தேவனுக்குள் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும். நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். 2 தீமோத்தேயு 4:7 இப்படியாய் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராடணும். விசுவாசத்தோடு நாம் நிற்க வேண்டும், ஜெயித்து காட்ட வேண்டும். நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் குணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும், நம் எண்ணங்கள் மாற வேண்டும், நம் நினைவுகள் மாற வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எண்ணாகமம் 12:3 இப்படியாய் சொல்லுது, மோசேயானவன் பூமியில் சகல மனிதர்கள் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். பூமியில் சகல மனிதர்களும் சாந்தமுள்ளவனாயிருந்தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? கோபக்காரனாயிருந்தான். தேவனை நாடி வரும் பொழுது, தேவனை நம்பி வரும் பொழுது சாந்தம் அவனுக்குள் வந்து விட்டது. நாமும் கூட தேவனை நாடி போகும் பொழுது, தேவனை நம்பி நாம் போகும் பொழுது நம் குணங்கள் மாற்றப்படும். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கை மாற்றப்படும். ரூத்து 3:10 இப்படியாய் சொல்வதற்கு, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளா படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யம் உள்ளவனுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின குணம் உத்தமமாய் இருக்கிறது. ரூத் முந்தின வாழ்க்கை மோசமாய் இருந்தது என்று இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நீ அப்படி இல்லை, இப்போ மாறிவிட்டாய். ஏனென்றால் தேவனை தேடி வந்தாய், பெத்தேலுக்கு வந்தாய், தேவனை தேடி வந்தாய். அதுதான் தேவனை தேடி வந்த பிள்ளைகள்
குணங்கள் மாறும், ரட்சிக்கப்படுவார்கள். தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கை மாற்றப்படும், சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். ரூத்தே ஒரு சாட்சி, மோசே ஒரு சாட்சியாய் நிற்கிறார். சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார் படிய கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராய் ஏன் இருக்கிறார்? ஏன் வரல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஏன் வரல? மீண்டும் வரல? 2ஆம் வருகை ஏன் வரல? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். கெட்டு போன மக்கள், நன்றாய்ந்த மக்கள் கெட்டு போய்விட்டார்கள். உல்லாசமாய் விபச்சாரம், வேசித்தனம் குடிச்சிட்டு காம விகாரம், அசுத்தங்கள் வாழ்க்கை நிறைந்து காணப்படுவதனால தேவனால் தம் மக்களை சந்திக்க முடியல. அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். 2 பேதுரு 3:11 இப்படியாய் சொல்லுவது, இப்படி எல்லாம் அழிந்து போகிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையை தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி நிறைந்தவர்களாய் நாம் காண வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகையா பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகும், பிழையற்றவர்களாகும், சமாதானத்தோടെ சந்நிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பிழையற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும், கரையற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் வருவார். அப்படி இருந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் செல்ல முடியும். சங்கீதம் 24:1 வாசிக்கப்போம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். பூமி எல்லாம் தேவனுடையவைகள். இது கர்த்தருடையவைகள். குடிகளும் கர்த்தருடையவைகள். மத்தேயு 13:38 இப்படியாய் சொல்லுது, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் புல்லாங்குடைய புத்திரர். அதுதான் உலகம். உலகத்திலே ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம் வாழ வேண்டும். கலைகள் பிசாசானவன் வாய்ப்பான், பூமியிலே கலைகளை விதைப்பான். பொல்லாதவர்கள் வருவார்கள். நாம் அந்த உலகத்தில் வாழும் பொழுது கரையற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். மத்தேயு 16:26 இப்படியா சொல்லுவது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டான். எல்லா உலகத்தில் எல்லா பொருட்களையும், எல்லா அந்தஸ்துகளையும், எல்லா சுகபோகங்களையும் அவள் அனுபவித்தாலும் எல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தேவன் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி செல்ல முடியும்? செல்ல முடியாது. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு அந்தஸ்துகள் வைத்திருந்தாலும் உன் பரலோக ராஜ்யத்துக்கு நீ செல்ல முடியாது. யோவான் 1:10 இப்படியாய் சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருக்கும் பொழுது தேவனை அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியல.
யோவான் 3:17 இப்படியா சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். தேவன் அக்கினிக்குள்ளாக தீர்க்க இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். யோவான் 17:25 சொல்லுகிறது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். தெரிஞ்சிருந்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்கவில்லை, தள்ளிவிட்டார்கள். ஏசாயா 5:24 வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. வேர் அறுக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான், வேர் அறுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினவர்கள், வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இவர்கள்தான் வேர் அறுக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள் இருக்கும் தொடர்பு அறுக்கப்பட்டவர்கள். இவர்கள் வேதத்தை மறந்தவர்கள், வேதத்தை வெறுத்தவர்கள், பணத்துக்காக பதவிக்காக தேவனை விட்டு விலகினவர்கள், அந்தஸ்துக்காக மதத்துக்காக தன் தேவனையே மறக்கிறவர்கள். அந்த மதத்தில் போனால் வேலை கிடைக்கும், அந்த ஜாதி போனால் வேலை கிடைக்கும், இந்த செயல் செய்தால் எனக்கு அதிக பணம் கொடுப்பார்கள், எனக்கு அந்தஸ்து பதவி உயர்வு கிடைக்கும். தேவனை மறக்கிறவர்கள், வேதத்தை மறக்கிறவர்கள், தேவன் வேர் அறுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கும் அவருக்கும் இருந்த அந்த வேர் அறுக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான். அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். நினைக்கலாம், நான் மதம் மாறி இந்த பதவியை பெற்றுக்கொண்டேன், இந்த அந்தஸ்துக்காக தேவனை மறந்தேன், தேவனை விட்டு விலகினேன் என்று மார்த்தட்டி கொண்டு இருக்கலாம். இல்லை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அக்கினி வரும், பட்சித்து போடும். நீ தூசி போல இருப்பாய், தூசி போல செத்தையை போல இருப்பாய். அப்பொழுதுதான் உனக்கு உணர்வு வரும். அந்த வேளையிலே ரட்சிப்பின் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். மார்க்கு 11:20 இப்படியா சொல்லுது, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார். தெய்வன் அந்த வழியாய் போகும்போது அந்த அத்தி மரத்தை பார்க்கிறான், அதிலே கனி இல்லை. அப்படிதான் நடக்கும். வேறு அறுக்கப்பட்டவர்கள் கனி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் வேறு அறுக்கப்பட்டவர்கள், தேவனை விட்டு விலகினவர்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு அறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாடி போகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அத்திமரம் வேரோடு பட்டு போகிறதை கண்டார்கள். அதுதான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பட்டு போய்விடும். வேறறுத்த பிள்ளைகள், வேறறுத்த மனுஷர்கள் பட்டு போவார்கள். கொலேசியர் 2:6 இப்படியா சொல், ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்ட
கட்டப்பட்டவர்களாகும் அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களை வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கீழே இருக்கிற அவன் வேறு அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வேர் துளிர்க்கும். அவருக்குள் நாம் கட்டப்படும் பொழுது அவருக்குள் நடத்தப்படுவோம். விசுவாசம் நமக்குள் வரும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருப்பார். நீங்கள் அவரில் வேறொன்று நிலை பெற்றிருக்கிறீர்கள். பெற்றவளாகி என்று எழுதியிருக்கிறது. நாம் அவருக்குள் நிலை பெற்றிருப்போம். எப்படி? மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நாடி போகும் பொழுது, அவர் நமக்குள் வரும் பொழுது நம் வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடும். இதுதான் கர்த்தர். யோபு 18:16 வாசிக்க கேட்போம். கீழே இருக்கிற அவன் வேர்களை அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அந்த வேர் அறுக்கப்பட்டதுனாலே மேலே இருக்கிற அந்த கிளைகள் எல்லாம் பட்டு போய்விடும். ஓசியா 8:4 வாசிப்போம். ஓசியா 8:4 வாசிக்க கேட்போம். அவர்கள் ராஜ்யங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னால் அல்ல. அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள். தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தல, ஜனங்கள் தான் கேட்கிறார்கள். எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள். தங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்தார்களாம்? விக்கிரங்களை செய்தபடியினால் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிற்று. 2 ராஜாக்கள் 19:30 யூத வம்சத்தால் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. விளைந்திருக்கும் மலர்கள் போல, மலர்கள் எப்படி இருக்கும்? வேறு அறுக்கப்பட்ட அந்த மலர்கள் எப்படி இருக்கும்? சங்கீதம் 65:9 வாசிக்க கேட்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தேவன் அந்த வேறு அறுக்கப்பட்ட அந்த மரங்களை மறுபடியும் செழிப்பாக்குகிறார். அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தையும் விளைவிக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி வாழும் பொழுது மறுபடியும் கனி கொடுக்கிறார். மறுபடியும் அவர்கள் தானிய விளைவிக்கப்படும். அந்த மலர்கள் வாடினாலும் தேவன் தம்முடைய கரத்தினாலே அதை செய்கிறார். ஆபகுக் 3:17 வாசிப்போம். ஆபகுக் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழகும் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த வாழி போன அந்த மலர்கள் துளிர் விடும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மாற்றப்படும். எது இல்லாமல் போனாலும், எந்த காரியங்கள் நம்மை விட்டு விலகி இருந்தாலும், நாம்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். அதுதான் தேவனுடைய செயல், அதுதான் தேவன் செய்யும் அதிசயம், அற்புதம். வாடின மலர்கள் மறுபடியும் துளிர்விடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி! அதுதான் ஆண்டவர் செய்கிறார். நம் போய் தேவனை விட்டு விலகும் பொழுது நம் வாழ்க்கை வாடி போகும், பட்டு போகும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம் உள்ளத்தில் வரும் பொழுது நம் வாழ்க்கை மாற்றப்படும். ஒரு வேளையின் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து காடம்படும் பொழுது தேவன் நம் உள்ளத்தில் வரும் பொழுது அந்த வாழ்க்கையே மாற்றப்படும், அந்த வாழ்க்கையே மாற்றப்படும். தேவன் இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து மனம் இறங்காமல் இருப்பார். மத்தேயு 9:36 இப்படி சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பலின் ஆடுகளைப் போல தோய்ந்து சிறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுறங்கி. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவனை விட்டு விலகும் பொழுது நம் வாழ்க்கை மாறும் பொழுது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார், நமக்கு இரக்கங்க அழிக்கிறார். அது மாத்திரல்ல, நம்மேல் மனதுருகுகிறார். என் தேவன் எங்கே, யாரிடத்தில் போவோம், யாரை தேடி நான் போவேன் என்று அங்கலாய்க்கும் பொழுது தேவன் மனதிறங்குகிறார், கிருபை அளிக்கிறார். மனதுருக்கம் உள்ள தேவன் நம் தேவன். மார்க்கு 1:41 எப்படியாய் சிறு ஏசு மனதிறங்கி கை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். தேவன் மனதிறக்கமுள்ள தேவன், மனம் இரக்கமுள்ள தேவன். லூக்கா 15:20 இப்படியாய் சொல்லுது, எழுந்து புறப்பட்டு நான் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். யோபு 9:15 இப்படியாய் சொல்லுது, நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். தேவனிடத்தில் நாம் போக வேண்டும், அவரை தேடி போக வேண்டும். தேவன் நம்மை வெறுக்க மாட்டார், நம்மளை தள்ள மாட்டார், மனதிறங்குவார். தகப்பனை பார்த்து ஓடி வருகிறார்கள், அந்த குமாரனை கட்டி பிடிக்கிறார், முத்தம் செய்கிறார், மனதிறங்குகிறார். அவ்வளவு அன்புல தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை நாடி போகும் பொழுது, அவளை தேடி போகும் பொழுது மனதிறங்குவார், நம்மளுக்கு உதவி செய்கிறார். நாம் வேறறுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்மை விளைவிக்கிறவர்களாய் இருக்கிறார். நம் குணங்கள் மாறும் பொழுது நம் வாழ்க்கை மாறும். போராட்டம் வரும் பொழுது நாம் நிலைத்து நிற்க வேண்டும். தேவன் நம்மை ஆதரிப்பார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு சமாதானத்தை அளிக்கிறார், நம்மளுக்கு முத்தம் செய்து நம் அணைத்துக் கொள்வார், நம்மளுக்கு ஆறுதல் தருவார், நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அவரை அண்டி கொள்வதற்கு ஆறுதல் அளிக்கிறார். நாம் மலை மோதும் பொழுது தேவன் நமக்கு துணையாய் நிற்பார், நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரிடத்தில் போவோம் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதுவே வழி என்று நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு முன் செல்வார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நமக்கு இருப்பார். இதுதான் தேவன். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் நானே தேவன் என்று நிரூபித்து காட்டுங்க.
உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுங்க. எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன் என்று எண்ணுகிற பிள்ளைகளுக்கு நானே கர்த்தர், என்னிடத்தில் வா என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி, வருத்தப்பட்டவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா? முதலில் இப்பொழுது நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சாலும் கூட சேர்ந்து பாடுங்க. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of the Lord. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of the Lord. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. I will trust in you. Yes, Let Jesus. the weak say Yes, I Jesus. am strong Yes. in the strength Yes, yes. of the Lord. You are Amen. my hiding Yes, place. Jesus. You always fill my Yes, yes, heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. Yes, yes. I will Yes, trust in you. Let the weak say I am strong in the strength of
தேங்க்யூ ஜீசஸ். ஆமாண்டவரே, நீரே எங்கள் மறைவிடம் சுவாமி. வேறு இடத்தில் நாங்கள் போவோம் சுவாமி. நீரே எங்கள் மறைவிடம். ஆண்டவரே, எங்கள் அலைச்சலை அறிந்திருக்கிறீங்க, எங்கள் வேதனையை அறிந்திருக்கிறீங்க, எங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் யாரிடத்திலே போவோம் சுவாமி? யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே பிதாவே. இதை பார்க்கிற பிள்ளைகள் நாளைக்கு என்ன ஆகும், நான் என்ன செய்ய போகிறேன், நான் யாரிடத்திலே போவேன், என் அலைச்சலை யார் பார்ப்பார்கள், என் வேதனையை யார் பார்ப்பார்கள் என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் வரும் பொழுது வருத்தப்பட்டவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எழுதியிருக்கிறதே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த கல்வாரி அண்டையிலே எங்களுக்காக சிந்தின ரத்தம் இருக்கிறதே, எங்களுக்காக ஆண்டவரே காயப்பட்ட சரீரம் இருக்கிறதே, எங்கள் பாவங்களுக்காக சிந்தின ரத்தம் இருக்கிறதே. அதே நாங்கள் தேடி வர, இதை பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வர, அந்த சிலுவையை அண்டை வர இசப்பா நீ கிருபை செய்யுங்க. உம் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனம் திரும்பாத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நோயிலே வாடுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கொடுங்க. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க. கேன்சர்லேருந்து விடுதலை கொடுங்க. கிட்னி ஃபெயிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. என்னென்ன பாரங்கள், கடன்லேருந்து விடுதலை கொடுங்க. என்னென்ன கஷ்டங்கள் படுகிறார்கள், யாரிடத்தில் நான் போவேன் என்று அழுகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க சுவாமி. உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. கண்ணீரெல்லாம் துடைங்க. வேதனையெல்லாம் மாற்றுங்க. அலைச்சல் எல்லாம் மாற்றுங்க. ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் கொடுங்க. உம்மை அண்டிக் கொள்ள கிருபை செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வரும். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.